பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய சத்தம் வல்லமுள்ளது. இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவர் நம்மளை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவரப்பா, எங்களோட கூட பேசுங்க இந்த நாளிலும் கூட. ஆமேன். இந்த நாள் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்ட்டு ஏசப்பா சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், ஏசப்பா உங்களுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் அதை கேட்குறீங்களோ, நீங்கள் கவலையோடு இருந்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு கவலைப்படாதீங்கன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்திடுங்க. உங்கள் பிரச்சனை என்ன ஏசப்பாட்ட சொல்லிடுங்க. ஜபத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுங்க. கண்ணீரோடு அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏன் வேதனையோடு போய் ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்க? ஏன் பிரச்சனையை கண்டு பயப்படுறீங்க? ஏசப்பா சொல்ல, கவலைப்படாத. கவலைப்படுறதுனால ஒன்றுத்தையும் சாதிக்க முடியாது. ஆனால் இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது கட்டாயம் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். அப்போ தான் உங்களுக்கு இருதயத்தில் ஒரு தேவ சமாதானத்தை வைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போது பாருங்கள், ஏசப்பா சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்ம இருதயமும் சிந்தையும் தான் படுகிற பாடு இருக்குதே. எங்கே போனாலும் அந்த பிரச்சனைகள் நம்ம துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தையிலும் இருதயத்திலும் அந்த பாரம், அந்த கவலை, அந்த வேதனை நம்மளை விட்டு நீங்கவே நீங்காது. அதுக்கு தான் ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு ஆண்டு எடுத்த உடனே சொல்கிறாரு. அப்போது அதெல்லாம் நீங்கள் போச்சேன்னா ஏசப்பா சொல்கிறார் 4வது வசனத்தில், கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் என்ன பண்ணுவார், சமீபமாக இருக்கிறார் சொல்றார். அப்போ சகோதரி சகோதரர்களே, பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் எதை குறித்து கவலைப்படாதீங்க. தீங்கா கவலைப்படாதீங்க, பயமா கவலைப்படாதீங்க, வியாதியா கவலைப்படாதீங்க, கடனா கவலைப்படாதீங்க, ஏதோ ஒரு காரியமா ஐயோ உயிர் போகிற நிலைமையில் இருக்குது கவலைப்படாதீங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இந்த நேரத்தில் நோக்கி கூப்பிடுங்க. இயேசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, உங்களை விட்ட எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜபத்தோடு கூடிய வேண்டுதல் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அற்புதத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்கிறார் 9வது வசனத்தில், நீங்கள் என்னிடத்தில் கற்றும், அவர்கிட்ட என்னென்னலாம் கற்றுக்கொண்டீங்க. கிறிஸ்துவர்களாக இருந்த ஏசப்பட்டு அவருடைய நன்மைகளை பார்த்துருப்பீங்க, அற்புதங்களை பார்த்துருப்பீங்க, அதிசயங்களை பார்த்துருப்பீங்க. கிறிஸ்துவ அறியாதவர்களாக இருந்தால் கற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா அற்புதம் செய்கிறவர். எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அப்போது அடைந்து ஆண்டவர்கிட்ட போங்க, கேட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பான்னுட்டு நோக்கி கூப்பிடுங்க.